ஜாக்கி சான் என்னதான் சிரிச்சு பேசியிருந்தாலும் அவரோட வழிகள் எல்லாமே கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவர் ஆரம்ப காலத்துல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் வேலைக்கு போகும்போது அவர் காலை உணவு எப்படி சாப்பிடுவார்னா, அவங்க கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே எம்சங்குன்ற ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. அந்த ஹோட்டலில் ஜாக்கி சான் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க பில் கொடுக்க எஞ்சிக்கும் போது ஜாக்கி சான் உடனே அங்கே இருக்க மிச்சம் மீதி இருக்கிற சாப்பாடை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வருவாராம். அப்படி தான் அவர் சர்வை பண்ணி சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. அப்படி ஆரம்ப காலத்தில் சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படத்தில் நடித்து மேலே வளர்ந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த ஆஸ்கார் அவார்டு ஸ்பீச்சில் கூட சொல்லியிருப்பாரு, இத்தனை வருஷமா நான் சினிமாவில் நடிச்சதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. எத்தனையோ தடவை என்னோட எலும்புகள் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கேன். எவ்வளோ வழிகளை தாங்கி ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கணும்னு சொல்லி நான் ரொம்பவே நினச்சிருக்கேன். அந்த ஒரு விஷயம் இப்போ எனக்கு நடந்திருக்கு. After 56 years film industry, making more than 200 films, I break so many bones. Finally, this is mine.